பரிசுத்தமுள்ள தெய்வமே, இந்த சன்னிதானத்தில் வருகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற நல்ல தேவனே, இந்த வேளைக்காக உங்கள் சன்னிதானத்தில் வருகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, இந்த ஆன்லைன் மூலமாய் நாங்கள் இணைந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியாக தேவன் எங்களுக்கு தருகிற நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, அந்த இரக்கம் நிறைந்த நல்ல தேவனே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஏசப்பா, உமது ஆளுகையின் பிரசன்னம் எங்கள் நடுவில் தங்கற்றிருந்த பகல் காலத்தில் ஆண்டவரே, தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் நாங்கள் இந்த நேரத்தில் உம்முடைய பாதத்தில் ஒருமனப்படுகிறோம். பிதாவே, ஸ்தோத்திரம். இணைந்திருக்கிற எல்லா உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இன்னும் இணைம்படியாக யார் யார் வாஞ்சிக்கிறார்களோ எல்லாரும் இந்த ஜெபத்தில் இணைந்து உம்மை நோக்கி பார்க்க, தேசத்திற்காய் ஜெபிக்க தேவனாய கர்த்தர் நீர் எல்லாருக்கும் நீர் இரக்கம் செய்யுங்க. உமது மாறாத வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த தேசம் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலை அறிகிற ஆண்டவர், இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கேட்டு அப்பா நீ பதில் தருகிறபடியாய் ஸ்தோத்திரம். உமது பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை கர்த்தரில் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். உமது ஆளுகை குழந்தைகள் எல்லாவரையும் தாழ்த்தி தருகிறோம். நீர் ஆளுகை செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஜீவனுள்ள தேவனை வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊர் மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவனுள்ள தேவனை வாரும், ஜீவ பாதையிலே நடத்தோ. ஜீவனுள்ள தேவனை வாரோ, ஜீவ பாதையிலே நடத்தோ. ஜீவ தண்ணி ஊரும் போற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தோ. உந்தன் ஜீவ தண்ணி ஊரும் போற்றிலே
நேச ஆவி வீச செய்குவீர். நொந்துரு வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச. ஆமென். தேவனே நீ பெரியவர் பெரியவர் தேவ. ஆமென். நீ பரிசுத்த பரிசுத்தரே தேவனே நீ நல்லவர். ஆமென். தேவனே நீர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய். ஆமென். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். வாக்கை நம்பி அம்மேசுவே வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். தேவனே நீர் பெரியவர். தேவனே நீர் ஆமென் பரிசுத்த. தேவனே நீர் நல்லவர் நல்லவர். தேவனே நீர் வல்லவர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து ஆமென் வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். உந்தன் வாக்கை நம்பி நல்ல இயேசுவே வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். நியாயந்தீர் நாள் நெருங்குதே நேசர் வர. ஆமென். நியாயந்தீர் நாள் நெருங்குதே நேசர் வர காலமாகுதே. மாயலோக நம்பி மாந்திரோ மானிடரை மீட்க மாத்திரோ. மாயலோக நம்பி மாந்திரோ மானிடரை மீட்க மாத்திரோ. தேவனே நீர் பெரியவர் பெரியவர். தேவனே நீர் பரிசுத்த. தேவனே நீர் நல்லவர். ஆமென். ஆமென். நீர் வல்லவர் வல்லவர். மாயலோக நம்பி மாண்டிரோ மானிடரை நீங்க மாண்டிரோ. மாயலோக நம்பி ஆமென் மானிடரை நீங்க மாட்டிரோ. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். உந்தன் வாக்கை நம்பி ஆமென் வல்ல ஆவி மாறி. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி தேவனே நீ பெரியவர் பெரியவர். தேவனே அப்பா நீங்க பரிசுத்தரல்லவோ. தேவனே நீங்க நல்லவர். ஆமென். தேவனே நீங்க வல்லவர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நின். ஆமென் வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். உங்க வாக்கை நம்பி ஆமென் அப்பா வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். உந்தன் வாக்கை நம்பி வந்து ஆமென் வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். உந்தன் வாக்கை நம்பி ஆமென் அப்பா வல்ல ஆவி மாறி. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச. ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும்
ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். மாறாத உம்முடைய இரக்கங்களுக்காய், மாறாத உம்முடைய பிரசன்னத்திற்காய் ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக பணிந்தும் குனிந்தும் முழங்கால் படியிட கடவோ வாருங்கள் என்று சொல்லப்பட்டவனமாய் ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளாய் அவருடைய பாதத்தில் வந்திருக்கும் பொழுது ஆமென். கர்த்தர் மெய்யாகவே தமது மகிமையின் பிரசன்னத்தினால் நிரப்புவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி அப்பா. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் எல்லாரும் இந்த நேரத்தில் நம்மை ஆண்டோடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்தப்பா, என்னை உமது கரத்தில் தருகிறேன், என்னை உமது ஆளுகைக்குள் நடத்துவீராக என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமே. ஹல்லேலூயா. உமக்கு வந்ததோ பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்கு வந்ததோ பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆள் கொண்டு என்னை நடத்தோ அபிஷேகத்தாலே ஆமென். ஆள் கொண்டு என்னை நடத்துங்க அபிஷேகத்தால் நிரப்போ. ஆராதனை 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 அன்பர் இயேசுயா எனக்கு ஆவியானவரே. ஆவி எல்லாரும் ஆண்டவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து அன்பர் ஏப்பா உமது கரத்தில் தருகிற ஆண்டவரே. ஆவி எனக்கு உந்தன் ஏக்கம் விருப்பம் இதய துடிப்பாக எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி கேட்க முடியும்? உந்தன் ஏக்கம் விருப்பம் இதய துடிப்பாக மாற்றோ என் ஜீவனா கருளப்பா. நல்ல தேவனே எத்தனை ஆண்டு கேட்க முடியும்? என் ஜீவன் உங்க கருத்துல எல்லாரையும் தருகிறோம். வீரன் என்று அமேன் ஜீவனா கைப்பா ஜெப வீரனாவே எங்களை நடத்துவீராக. என் ஜீவன் அமேன். தேவன் விரும்புகிற ஒரு ஜெப வீரர்களாக அமேன். தேவன் விரும்புகிற ஒரு ஜெப வீரனாக, ஜெப வீராங்கனையாக இன்றைக்கு நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஸ்தோத்திரம். ஆமென். ஜெபித்தவர்கள் ஒரு நாளும் ஆமென் தாழ்ந்து போகவில்லை. ஜெபித்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஆமென். சாதித்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நின்றவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சாதித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனுக்கு முன்பாக நின்றவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த நாளிலும் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற அநாதி நோக்கத்தையும் திட்டத்தையும் நம் மூலமாய் தேவன் நிறைவேற்றுவதற்கு நம்மை கொண்டு நடப்பிப்பதற்கு ஆண்டவர் நாளில் எதிர்பார்க்கிற காரியம் செபமாய் காணப்படுகிறது. ஆண்டவரே என்னை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. ஆமென். பல்வேறு வேலைகளின் நடுவிலையும் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக வருகிறோம். ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா.
ஆண்டவரே மார்த்தாளை போல இராதபடிக்கு மரியாதை போல ஆண்டவரே உங்க பாதத்துல சற்று நேரம் தனித்திருக்கிற உமது பிள்ளைகளுக்காக ஆமென் வருகிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ஜெப ஆவியின் வல்லமை உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் ஐயா. ரப சந்தர பௌரபர சதர பௌடர பரப ஆவியானவருடைய ஆளுகையின் வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஆண்டவருடைய ஆளுகையின் வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசப்பா உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து அப்பா நீங்க விரும்புகிற ஜெப வீரனாக அந்த ஜெப வீரர்களா எங்களை மாற்றுங்க என்று சொல்லி ஆமென் ஒரு விசை கூட அர்ப்பணித்து இந்த பகல் காலத்தில் ஒரு கிருபையை ஜெபிக்க கூடிய ஒரு ஜெப அபிஷேகத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ளலாமே. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பகல் காலத்தில் ஆமென் தேவனாகிய கர்த்தர் நம்மை உபயோகிக்க கூடிய நிலையில் தேவனாகிய கர்த்தர் நம்மில் ஆமென் தமது வல்லமை விளங்க பண்ணத்தக்கதாக எத்தனை பேர் ஆண்டவருடைய கரத்துல தன்னை அர்ப்பணிக்கிறீங்க? அப்பா பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா உங்க கரத்துல என்னை தருகிறப்பா. தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு கொள்ளாடும் ஒரு ஜெப வாஞ்சை, ஒரு ஜெப தரிசனம், ஒரு ஜெப தாகம் இயேசுவின் நாமத்தினால் உண்டாகட்டும் ஐயா. இந்த பகல் வேளையில் ஆண்டவரே இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகம் உங்க பிள்ளைகளை நிரப்பட்டும். ஒரு விசேஷித்த ஒரு வல்லமை அடியார்களை நிரப்பட்டும் ஐயா. தெய்வத்திற்காக எழும்பி ஜொலிக்கத்தக்கதாக தேவனுடைய கரம் இறங்குவதாக. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களை இதுவரை நடத்தின தெய்வம், பலப்படுத்தின தெய்வம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. இயேசுநாதா உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறப்பா. ஆமென். ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் அப்பா இந்த பகல் வேளையில் ஒரு அபிஷேகம் ஜெபாவி ஒரு விண்ணப்பத்தின் ஆவி ஆமென் வாழ்க்கையில இன்னும் வெளிப்படட்டும் என்று சொல்லி எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். ஆமென்.
இந்த நேரத்தில் ஒரு தாகத்தோடு எனக்கு இன்னும் நிரம்பி வழிகிறது என்று பக்தன் சொன்னது போல இன்றைக்கு ஆண்டவர் ஜெபாபிஷேகத்தினால உமது பிள்ளைகள் நிரம்பி வழியட்டும் ஐயா. பதில் கொடுக்கிற ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் ஆமென் ஜெபிக்கிறவர்கள் வேண்டும். ஆமென் அப்படியான அனுபவத்தில் எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆமென் கேளுங்க. ஆண்டவரே என்னை அப்படியாய் மாற்றுங்க. நீர் எதிர்பார்க்கிறவனாய் ஆண்டவரே நீர் விரும்புகிற ஒரு பாத்திரமாய் என்னை அர்ப்பணிக்கிறப்பா. அர்ப்பணிக்கிற எல்லாருக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ள பகுதியில் உமது மகிமை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த ஜெபத்திலே இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரும் அருமரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, பகல் காலத்தில் அநேக வேலைகள் பலருக்கு இருந்தாலும் வேலைகள் நடுவிலையும் மஞ்சையோடு அமர்ந்திருக்கிற உங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த பகல் காலத்துல தமது கிருபையை கட்டளையிடுகிற ஆண்டவர் மெய்யாக தமது கிருபையை நம்மை விளங்க பண்ணட்டும். நன்மையான தேவ பிள்ளைகளே, ஆமென். இந்த வேளையிலும் கூட வசனத்தை நாம் தியானித்து தொடர்ந்துள்ள பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 59வது அதிகாரம் 16வது வசனத்தின் முதல் பகுதி. ஏசாயா 59வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவரும் இல்லை என்று அவர் ஆச்சரியப்பட்டார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்கள் இன்றைக்கு தீவிரமாய் தேடிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் தீவிரமாய் தேடிக் கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், யார் எப்படி இருக்கிறார்கள், ஆண்டவர் விரும்புகிற பாத்திரங்கள் எங்கே என்று சொல்லி அவருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. 33வது சங்கீதம் 19வது வசனம் சொல்லு, கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. அவ்விதமாய் தேடிக்கொள்ளும் பொழுது இங்கு வேதம் சொல்லு, ஒருவரும் இல்லை என்று அவர் என்ன செய்கிறாராம், காண்கிறாராம். ஒருவரும் இல்லை என்று காண்கிறாராம். யாரை தேடுகிறாராம்? விண்ணப்பம் பண்ணுகிறவனை தேடினாராம். விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று அவர் கண்டு ஆச்சரியப்பட்டாராம். அன்பு நிறைந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய தேசத்தின் சூழ்நிலை, தேசத்தினுடைய இக்கட்டான சூழ்நிலைகள் அறிந்து எல்லாரும் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர்
எதிர்பார்க்கிற, ஆண்டவர் விரும்புகிற விண்ணப்பம் பண்ணுகிறவனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவன் விரும்புகிற வண்ணமாய் விண்ணப்பம் பண்ணுகிறவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், கொத்தம் பொதுவாய் ஜெபிக்கிறவன் அல்ல. பாருங்கள், தெய்வம் எதிர்பார்க்கிற ஜெபம், தேவன் விரும்புகிற ஜெபம், அதை கர்த்தர் இந்த நாட்களில் ஏற்றுக்கொள்ளுகிறார். எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் அங்கீகரிப்பதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, பாருங்க, கர்த்தர் எதிர்பார்த்த ஜெபத்தை பண்ணுகிறவர்கள் யாருமே இல்லை என்று ஆச்சரியப்படக்கூடிய இடத்துல இந்த வசனம் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவன் எதிர்பார்க்கிற விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாய் நம்மை குறித்து கர்த்தர் சொல்லணும், என் பிள்ளை இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய நிலையில இன்றைக்கு நாம் மாற வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, இன்றைக்கு நம்ம அநேக நேரத்தில் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஜெபித்த உடனே கர்த்தர் கேட்டு நமக்கு பதில் அளிக்க வேண்டும். அந்த ஜெபம் நமக்கு கேட்கப்படாதது போல இருந்தால் நம் ஜெபித்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி இன்றைக்கு அநேக மக்கள் ஜெபத்தையே விட்டு விடுகிறார்கள், ஜெபத்தை மறந்து விடுகிறார்கள். நெகேமியா என்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்து நாம் நெகேமியா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இந்த நெகேமியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த நெகேமியா யார் அப்படியானால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் ஒரு யூதனாய் காணப்பட்ட போதிலும் அவன் அடிமையாக சூசான் என்கிற அரண்மனையில், பெர்சிய ராஜ்யத்தில் அவருடைய அரண்மனை ஆகிய கொட்டாரமாகிய சூசான் என்கிற அரண்மனையில் ராஜாவுக்கு பான பாத்திரம், ராஜாவுக்கு உணவுப் பொருட்களையும் இன்னும் உணவு பதார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியவனாய் காணப்படுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, அப்படிப்பட்ட வேலையில் இருக்கிற ஒரு மனுஷன் இந்த நெகேமியா. இப்ப நெகேமியாவுக்கு தன்னுடைய காரியங்கள் எல்லாம் நல்லபடியா இருக்கிறது. ராஜ அரண்மனையில இருக்கிறான். அவனுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அந்த அரண்மனையிலே அவனுக்கு செய்யப்படும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இவனுடைய ஆகாரமே ராஜ போஜனம் தான். ராஜா அதாவது ஆயத்தம் பண்ணினது ராஜா அவன் சாப்பிட்டு போக மீதம் இருக்கிற எல்லாரும் அந்த அரண்மனையில் இருக்கிறவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த ராஜ போஜனத்தை அவர்களும் புசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மேன்மையான இடத்துல இந்த நெகேமியாய் காணப்படுகிற ஒரு மனுஷனாய் இருக்கிறான். ஆனா அவனுடைய தேசம், அவன் வாழ்ந்த இடம், அவனுடைய மூதாதையர்கள் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கிறது என்றால், பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர்கள் மகா தீங்குகளை அனுபவிக்கிறதாய் காணப்படுகிறது. மகா நெருக்கத்தையும் நிந்தைகளையும் அனுபவிக்கிற ஜனங்களாய் இருக்கிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேசம் எல்லாம் மதில் இடிந்து சுட்டரிக்கப்பட்டதாக அங்கு இருக்கிற ஜனங்கள் மிகவும் வேதனையோடு இருக்கிறார்கள். அன்பு நிறைந்த தேவ பிள்ளையே, ஆண்டவராய கர்த்தர் கிருபையாய் என்னையும் உங்களையும் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய தேசம் இன்றைக்கு 130 கோடிக்கு மேலான ஜனங்கள் நம்முடைய தேசத்தில் உண்டு. பிரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்க, அந்த தேசத்தின் மக்களுடைய நிலைமையை கவனித்து பார்க்கும் பொழுது பாருங்கள், ஒரு சில சதவீதங்கள் மட்டும்தான் ஆண்டவருடைய அன்பை அறிந்திருக்கிறது, ஆண்டவருடைய மெய் சமாதானத்தை பெற்றிருக்கிறது, ஆண்டவருடைய மெய்யான ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் காணப்படுகிறார்கள். மற்றபடி இருக்கக்கூடிய பல கோடி ஜனங்கள் ஆண்டு அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜனங்கள் எல்லாரும் பிசாசின் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த யூதா தேசத்தில் உள்ள செய்தியும் கேள்விப்படும் பொழுது அந்த தேசம் எப்படி இருக்கிறது என்றால், நெகேமியா 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் சொல்லுகிறது, சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் தேசத்தில் மகா தீங்கு நிந்தையை அனுபவிக்கிறார்கள். அலங்கை இடிப்பட்டதும் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்று சொன்னார்கள். அப்படின்னா புரிந்து கொள்ளுங்க, சத்துருக்கள் எப்பொழுது வருவார்கள்,
அவர்களை என்னவும் செய்வார்கள், கேட்பதற்கு ஆள் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, சத்துருக்கள் வந்து என்ன செய்வார்கள் என்று நாம் வேதத்தில் பல இடங்களில் பார்க்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்துல அங்கே விதமான வசனம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் சொல்லுகிறது, சத்துருக்களின் கை இஸ்ரவேல் மேல் பலத்து கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. சத்துருக்கள் தம்முடைய பிள்ளைகள் மேல, தேவ பிள்ளைகள் மேல, தேசத்தின் ஜனங்கள் மேல் பலத்து கொண்டதுனால அந்த ஜனங்களுடைய அடைக்கலம் எங்க இருக்கிறது? தங்களுடைய சொந்த இடத்தையும் வீடுகளை விட்டுவிட்டு கெபிகள், குகைகள், அரணான ஸ்தலங்களை என்ன செய்கிறார்கள்? அடைக்கலங்களாக்கி கொண்டுகிறார்கள். அடுத்ததாக இவர்கள் விதை விதைத்து இவர்கள் அதை அறுவடை செய்யலாம் என்று இருக்கும் பொழுது அந்த சத்துருக்கள் வந்து அந்த விளைச்சலை கெடுத்து இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆகாரத்தையும் கொண்டு போய்விடுவார்கள். இவர்களுக்கு வருமானத்துக்குரிய தொழில் செய்யக்கூடிய அந்த நாட்கள் அவருடைய பிரதானமான தொழில் ஆடு மாடு மேய்க்கிறது. ஆடு மாடுகள் மூலமாய் வருகிற பெரிய வருமானம் அவர்களுக்கு இருந்தது. கடுமையானவர்களே, ஆயிரக்கணக்கான ஆடுகள், ஆயிரக்கணக்கான கால்நடைகளை அவர்கள் வைத்திருந்தார்கள். பிரியமானவர்களே, பாருங்கள், சத்துருக்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் விடுவார்கள். யோசித்து பாருங்க, இவருடைய வருமானங்கள் எல்லாம் போய்விடுகிறது. அடுத்த வேளை ஆகாரத்துக்குரிய வழி இல்லாமல் போகிறது. இவருடைய எதிர்பார்ப்புகள் நஷ்டம் அடைந்து போகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, மிகவும் சிறுமைப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். பாருங்கள், இந்த பிரகாரமாக அவர்கள் தேசத்தை கெடுத்து விடுவார்கள். இன்னைக்கு பிசாசுக்குள்ளாக இன்னைக்கு மக்கள் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரத்துல இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. 19வது வசனம், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, பொல்லாத பிசாசுக்குள்ளால ஜனங்கள் சிக்கி இருக்கிறார்கள். ஜனங்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அவன் என்ன நினைக்கிறானோ அதை சாதிக்கிறான். அவன் என்ன விரும்புகிறானோ அதை மக்களுடைய வாழ்க்கையில் நடப்பிக்கிறான். மக்கள் வேதனையும் நிந்தைகளையும் கஷ்டங்களை அனுபவிக்கிற நிலையில காணப்படுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய தேசம் பிசாசுக்குள்ளால சிக்கி போய் இருக்கிறது. பிசாசின் கட்டுக்குள்ளாக இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, என்னையும் உங்களை ஆண்டவர் ஒரு நெகேமியாவை போல கொட்டாரத்துல, அரண்மனையில அவன் நமக்கு வேண்டிய நல்ல சூழ்நிலைகளை தந்து கிருபையாய் ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றினான். இப்ப நமக்கு அந்த சத்துருண்டத்திலிருந்து என்ன இல்லை? பாதிப்பு இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட நிலைமையில இந்த நெகேமியா அதை கேள்விப்படும் பொழுது பாருங்கள், 4வது வசனம், நெகேமியா 1:4, இந்த வார்த்தையை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பிரார்த்தித்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது பாருங்கள், அவனுடைய இருதயம் உடைக்கப்படுகிறதாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உட்கார்ந்து அழுகிறான். அழுகை எப்பொழுது வரும் பாருங்க? இருதயம் நொறுங்குண்டு, இருதயம் கலங்கும் போது, ஆவியில் கலங்கி இயேசு கண்ணீர் விட்டாராம். ஆவியில் கலங்குகிறாராம். அப்போ ஒரு கலக்கம் உள்ளத்துல வரும் பொழுது, ஒரு நொறுக்கம் உள்ளத்துல வரும் பொழுது, பிரியமான தேவ பிள்ளைகளே பாருங்கள், அங்க கண்ணீர் விடுகிறது. மறுபடியும் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய துக்கம் இருதயத்தை வாட்டுகிறது. இன்றைக்கு நமக்கு பலவிதமான துக்கங்கள் இருக்கலாம். ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த துக்கங்கள், அதிகமான துக்கங்கள் எதை குறித்தா இருக்கிறது என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல 4 வகையான நிலத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அங்கே ஒரு துக்கம், கவலை குறித்து வேதம் சொல்லுகிறது. 22வது வசனம், முள்ளுள்ள அந்த இடத்தில் விதைக்கப்பட்டவர்கள் உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்ன செய்கிறது? உலகத்தை குறித்தான கவலை, துக்கம் நிரப்பி விடுகிறது. ஆனால் நம்முடைய துக்கம் லௌகீக துக்கம் அல்ல. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஜனங்கள் அழிந்து போனால், இந்த ஜனங்கள் முடிந்து போனால்
முடிவு என்ன ஆகும், அவருடைய நித்திய வாழ்வு என்ன ஆகும் என்கிற துக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவையாயிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதம் அப்படித்தான் சொல்லப்படுகிறது. யாக்கோபுலையும் யூதாவிலையும் பார்க்கும் பொழுது, யாக்கோபு 5வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் சொல்லுது, தப்பி போன மார்க்கத்தில் நின்று ஒரு பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை என்ன செய்கிறானா, மரணத்தினின்று ரட்சித்து என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, யூதாவின் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது அதனுடைய 22வது வசனம், சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து என்ன செய்ய வேண்டுமா, இழுத்து விட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியான இன்றைக்கு நம்முடைய தேசத்தின் மக்கள் அக்னிக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார்கள். நரக அக்னிக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார்கள். காரணம், பிசாசுக்குள்ள இருக்கும் பொழுது பிரியமானவர்களே, அதாவது மத்தேயு 25வது அதிகாரத்துல இயேசு இவ்விதமாக சொல்லும் பொழுது, பிசாசை சார்ந்திருக்கிறவர்கள், பிசாசோடு காணப்பட உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள், பிசாசுக்கு அடிமையா இருக்கிறவர்கள் எங்கே போகிறார்களாம்? மத்தேயு 25:41 சொல்லுகிறது, இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியில போங்கள் என்று ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாள சொல்ல போகிறார். பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்தையும் ஆண்டவர் தமக்கு முன்பாய் கூட்டி பாருங்கள், நீதிமான்களை வலதுபுறத்திலையும் பாவிகளை இடதுபுறத்தில் நிறுத்த போகிறார். அபிதமாய் நிறுத்தும் போது சொல்லுகிற ஒரு வசனம் தான் இந்த வசனம், நீங்கள் என்ன செய்யுங்க, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நித்திய நரகத்துக்கு போங்கன்னு வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இன்னைக்கு உலகம் பாருங்க அந்த பாதாள வழிக்கு தான் ரொம்ப வாஞ்சித்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மத்தேயு 7வது அதிகாரத்துல அதனுடைய 13வது வசனம் சொல்லு, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, அதில் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்று வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷத்துல ஆண்டவராகிய இயேசு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். யோவான் 3வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் என்று வாசிக்கிறோம். ஒளியை பகைக்கிறான். 19வது வசனம், ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியாகிய இயேசுவை பார்க்கிலும் இருளாகிய பாவத்தையும் இருளாகிய பிசாசையும் அதிகமாய் விரும்புகிறார்கள். அதனால அவங்களுக்கு என்ன உண்டாகிறது, ஆக்கினை தீர்ப்பு உண்டாகிறது. ஆகிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இருளை நேசித்து ஓடுகிற ஜனங்கள் கோடானு கோடி ஜனங்கள். அப்படிப்பட்ட நிலைமையில பாருங்க, இந்த ஜனங்களுடைய நிலைமை என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேமில் கழுதை மேல் பவுனியாய் போகும் பொழுது திரளான ஜனங்கள் அவரை பின் சென்றுகிறார்கள். அப்ப அந்த நகரத்தை பார்க்கும் பொழுது அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார், கண்ணீர் விட்டு அழுகிறார். காரணம் என்னவென்றால், இன்னும் ஒரு 40 வருஷத்துல இந்த எருசலேம் அழிக்கப்பட போகிறது. இந்த ஜனங்கள் எல்லாம் கொலை செய்யப்பட போகிறார்கள். இந்த இயேசு அந்த கழுதை பவனியாய் சென்ற அந்த எருசலேம் வீதியில மனித ரத்தம் நதி போல ஓட போகிறது. இதெல்லாம் இயேசு நினைத்து பார்க்கும் பொழுது ஒரு கண்ணீர் விட்டு கதறுகிறார். இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏதுவானவர்களை அறிந்திருந்தாயானால் நலமா இருக்குமே என்று கேட்டுகிறார். ஆனா ஜனங்கள் உணரல. அநேக ஜனங்கள் இயேசுவை, அதாவது சிலுவை சுமந்து வேதனையோடு போகும்போது இயேசுவை நினைச்சு அழுகிறாங்க. இயேசு சொல்கிறாரு, நீங்க என்ன செய்யாண்டா, எனக்காக அழாண்டா. நீங்க இயேசுக்காக அழுகிற கூட்டம் அநேகம் இருக்கிறது. இயேசு சொல்ல, எனக்காக அழாண்டா, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று வேதம் சொல்லுது. காரணம், இனி வரப்போகிற ஆக்கினை. பிரியமானவர்களே, 2வது சங்கீதத்தில் வாசிக்கும் போது கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறதாம். 2வது சங்கீதம் 12வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவருடைய முத்தம் செய்க. கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாரும் யாரா இருப்பாங்க, வாக்கியவான்களா இருப்பாங்களா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின்
வருகை நாட்கள் சமீபித்து விட்டது. இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படி நீங்க கேட்பீங்கன்னா, பாருங்கள், மல்கியா 4வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, இதோ சூளையை போல எரிகிற நாட்கள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பெரிய அக்னி கலந்த சூழ்நிலைகள் வரப்போகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அவர் அன்பு நிறைந்த தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ஒரு நாள் அவருடைய கோபம் பற்றி எறிய போகிறது. அந்த கோபத்துக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? நித்திய நரகம் என்று பெயர். உபாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், இந்த மகா கோபம் பற்றி எரிகிறது என்ன என்று இங்கே வேதத்தில் கேட்கப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கோபம் எப்படி இருக்கிறது என்றால் 32வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, என் கோபத்தினால் அக்னி பற்றி கொண்டது, அது தாழ்ந்த நரகம் மட்டும் எரியும். தாழ்ந்த நரகம் மட்டும் அந்த அக்னி எரிகிறது என்று வாசிக்கிறோம். அந்த நரக அக்னியை குறித்து வாசிக்கும் பொழுது, அந்த நரக அக்னி இடைவிடாமல் இரவும் பகலும் எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நரக அக்னி ஒருபோதும் அவிந்து போவதில்லை, ஒரு நாள் அணைந்து போவதில்லை. பாருங்கள், நித்திய காலம் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு அக்னி. பாருங்கள், பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்கு ஆயத்தமா இருக்கிறது. அவர்களுக்கு அடிமையாக இன்னைக்கு நம்முடைய தேசம் இருக்கிறது. இப்ப இதெல்லாம் நினைக்கும் பொழுது, அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய அன்பை அறிந்து கொண்ட நீங்களும் நானும் அமைதலா இருக்க முடியுமா? இதெல்லாம் அறிந்து கொண்ட நம்முடைய வாழ்க்கையில நாம் அமைதலாக எப்படி இருப்பது? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நெகேமியா ஆண்டவருடைய பாதத்தில் அழுகிறான், ஆண்டவருடைய சமூகத்தில் கதறுகிறான். காரணம் என்ன? பாருங்கள், தன்னுடைய தேசத்தின் ஜனங்கள் சத்துருடைய கையில சிக்குண்டு நிந்தையினாலும் வேதனையினால் நிறைந்திருக்கிறார்கள். யார் அவர்களை தப்புவிப்பார்? ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நமது காரியமாய் யார் போவார்? நெகேமியா தன்னை அதற்கு அர்ப்பணிக்கிறான், அதற்கு ஒப்பு கொடுக்கிறான், என்னுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறான். அது ஜெபிக்கும் பொழுது பாருங்க, நெகேமியா 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்துல சொல்லுகிற, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உண்மையில் அன்பு கூர்ந்து உடைய கற்பனையை கைக்கொள்கிற யாவருக்கும் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறான், மகிமைப்படுத்துகிறான். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார், தமக்கு சுத்தமான யாவற்றையும் பூமியில செய்கிறார். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு தேவன், பிரியமான தேவ பிள்ளைகள், அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக 6வது வசனம், உம்முடைய அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவிகளை கவனித்துக் கொள்ளும், உடைய செவிகளை கவனியும், உடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக என்று சொல்லி அன்றை நோக்கி பார்க்கிறான். என்ன கேட்கிற தேவ பிள்ளைகளை, அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்படுகிறார். நெகேமியா இங்க விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கிறார், விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு நாமும் அருமையான தேவ பிள்ளைகளே, விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு இருதயம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. என்ன விண்ணப்பம்? அழிந்து போகக்கூடிய சத்துருவின் கையில் சிக்கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்காக ஒரு பாரத்தோடு நிற்கிற, கண்ணீரோடு நிற்கிற ஒரு இருதயம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. பிரியமானவர்களே, இந்த ஜனங்களுக்காக பாவ அறிக்கை செய்கிறார், இந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடுகிறார், இந்த ஜனங்களுக்காக ஆண்டுடைய பாதத்தில் திறப்பில் நிற்கிறார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். இந்த நெகேமியாவை அந்த ஜனங்களுக்கு அனுகூலமாகவே கர்த்தர் உபயோகிக்கிறார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில
அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கதறுகிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். ஒரு கதறுகிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். கண்ணீர் விட்டு கதறுகிற இருதயம். பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு பாருங்கள், தேசத்தில் இருக்கிற மக்கள் செல்வவான்களாக கனவான்களாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார் அல்லவா? 2 மனுஷர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் மிகவும் ஐஸ்வர்யவான், இன்னொருவன் மிகவும் தரித்திரவான். இந்த ஐஸ்வர்யவானுடைய மேஜையிலிருந்து ஏதாயிலும் துணிக்கைகள் வீணாய் போகிற ஆகாரம் கீழே விழும் அல்லவா? அதற்காக எதிர்பார்க்கிற மனிதன் தான் இந்த தரித்திரன். ஆனா அந்த தரித்திரன் இருக்கிற நாள்ல ஆண்டவருக்கு பிரியமா வாழுகிறான். இந்த ஐஸ்வர்யவானுக்கு ஆண்டவர் தேவை இல்லை அப்படி என்று உலகத்துல அவன் நினைத்திருக்கிறான். இந்த உலகத்துல வாழும் போது அவனுக்கு இல்லாத சிறப்பு இல்லை, புகழ் இல்லை. 2 பேரும் மரிக்கிறார்கள். மரித்த நிலைமையில ஐஸ்வர்யவான் பாதாளத்துல போகிறான். இந்த தரித்திரனா இருக்கிற லாசரு தேற்றப்படும்படிய பரதீஸ் என்கிற ஆபிரகாமுடைய மடியில போகிறார். பாருங்க, அவர் தேற்றப்படுகிறார். இந்த ஐஸ்வர்யவான் அக்னியினால் வேதனைப்படும் பொழுது, உயர பரதீச பார்க்கும் பொழுது, தரித்திரனாய் உலகத்துல இருந்தவன் சந்தோஷமாய் இருக்கிறான். இவன் கேட்கிறான், ஒரு சொட்டு தண்ணீர் என்னுடைய நாவை குளிர பண்ண விரலினால் தொட்டு இந்த லாசரு தர முடியுமா? தேவப்பிள்ளையே, ஒரு சொட்டு தண்ணீர் நாவை எப்படி குளிர பண்ணும்? அந்த நரகாக்கினி. அப்போ ஆபிரகாம் சொல்லுகிறார், அதெல்லாம் முடியாது. நீ உலகத்தில் இருக்கும்போது நீ நல்ல சம்பூர்ணமா இருந்தாய், இவனோ தரித்திரனா இருந்தான். நீ உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு. அடுத்ததாக ஐஸ்வர்யன் சொல்றான், எனக்கு இன்னும் ஒரு 5 சகோதரர் உண்டு. அந்த 5 சகோதரர்கள் என்ன செய்யக்கூடாது? இந்த அக்னிக்கு வரக்கூடாது. 5 சகோதரர்களும் பரலோகத்துக்கு போகணும். அதற்காகவும் லாசரு கொஞ்சம் அனுப்பி, உங்க அண்ணன், உங்க சகோதரன், மரித்து போன சகோதரன் நரகத்துல வேதனைப்படுகிறார். நான் பரலோகத்துல சந்தோஷமா இருக்கிறேன். அதான் நீங்களும் பரலோகத்துக்கு வர வேண்டுமானால் இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி அந்த லாசரு போய் சொல்லும்படியாக இந்த பாவியான பாதாளத்தில் இருக்கிற ஐஸ்வர்யன் கேட்கிறார். ஆபிரகாம் சொல்லுகிறாரு, இந்த உலகத்துல எலியாக்களும் மோசேக்களும் உண்டு, அப்படியானால் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் உண்டு, ஜனங்களுக்கு சத்தியத்தை உபதேசிக்கிறவர்கள் உண்டு, தீர்க்கதரிசிகள் உண்டு. அவருடைய வார்த்தையை கேட்டா போதும். ஆனால் இன்னைக்கு அநேகருக்கு கேட்க முடியல. அன்பு தேவ பிள்ளைகளை, அப்படியான அவருடைய கண்கள் திறக்கப்படும்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கணும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கும் பொழுது அங்க வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய மகிமையின், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் மொழி அவிசுவாசங்களாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு கொல்லாத பிசாசானவன் அவருடைய மனதை குருடாக்கி போட்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம தேசத்திற்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். இந்த பகல் ஜபத்தின் முதல் நாளில கொஞ்சம் ஆண்டுடைய வார்த்தை கேட்கும்படியாக, அவருடைய வசனத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு இந்த நேரத்தை தந்தார். முதலாவதாக நம் தேசத்திற்காக ஜெபிக்கிறதுக்கு முன்னதாக நெகேமியாவை போல ஒரு பாரம் உள்ளவர்களாய் நம் காணப்படக்கூடிய நிலையில நம்மை ஆண்டுடைய கருத்தில் அர்ப்பணிக்கலாம். என் ஜனம் பாவத்தில் மாறுகிறது என்று சொல்லி ஆண்டவர் கதறுகிறார், ஆண்டவர் வேதனைப்படுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், இந்த நேரத்தில் இந்த ஜெபம் இன்னும் சற்று நேரத்தில் முடிந்தாலும் மற்ற நேரங்களில் ஆண்டவருடைய கரத்தில் நீங்க ஒப்பு கொடுத்து அன்று நோக்கி ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே நமது கரத்தில் தருகிறப்பா, நமது கரத்தில் தருகிற ஆண்டவரே, உமது பரிசுத்தமான ஆளுகைக்குள் தருகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நெகேமியாவை போல தன்னுடைய சுயமான காரியத்தை மட்டுமல்ல, தன்னுடைய சொந்த காரியத்தை மாத்திரமல்ல, தன்னுடைய தேசம்
சத்துருனால் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரே இரக்கம் செய்யணும் இந்த மண்டாடுகள். இன்னைக்கு நம்முடைய தேசம் பிசாசின் கட்டுக்குள்ளே இருக்கிறது. யார் இறங்குவார்? இந்த ஜனங்களுக்காக யார் திறப்பிலே நிற்பார்? இதை பார்த்து சொல்லலாமே, நான் நிற்கிறப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் ஜனம் ஆள்கிறதே, என் உயிர் தந்தை மண்ணுயிர்க்கே, என் ஜனம் பாவத்தில் மாறுகிறதே, என் உயிர் தந்தை மண்ணுயிர்க்கே, எந்துயர எந்துயரதோ நீயோ, அதை யார் என்று கேட்பாரோ, என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றீரே வந்தேனீதோ, என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றீரே வந்தேனீ. எல்லாரும் கரத்தில் ஒப்பு கொடுத்து சில நிமிடங்கள் ஜெபிப்போம். என்னை ஒப்பு கொடுக்கிறப்ப விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். என்னை ஆண்டவர் சொல்லணும், நான் ஒரு நாள் ஆச்சரியப்பட்டது உண்மை. ஆனா இன்னைக்கு இந்த வீட்டுல, இந்த தெருவுல, இந்த சபையில, இந்த பகுதியில ஆமென் அநேகர் எனக்காக இருக்கிறாங்க. விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் நம்மளை குறித்து சொல்லணும். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா, என்ன அர்ப்பணிக்கிறேன் அப்பா, எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. இருந்து போகிற ஆத்துமாவுக்காக, சத்துருடைய கையில இருக்கிற ஆத்துமாக்களுக்காக பிறப்பிலே இருக்கிறவளாய் மாற்றுகிறப்பா. அப்படிப்பட்ட ஒரு ஆத்தும தாகம் உண்டாகட்டும் ஐயா. கரத்தில் ஒப்பு. உண்மையான தேவ பிள்ளைகளே, நம் கடந்த வாரத்துல இந்த நடந்த இந்த ஆன்லைன் ஜெபத்துல கூட ஒரு சில விசுவாச பிள்ளைகள் அவர்களுக்கு அறிமுகமான ஆண்டு அறியாதவர்களையும் இந்த ஜெபத்தில் பங்கெடுக்க வைத்திருந்தார்கள். நீங்க பார்த்திருக்கலாம், நம்முடைய சபையின் பெயர்கள் இல்லாத பெயர்கள் சில கடந்து வந்தது பார்த்திருக்கலாம். அது அதிகமான பேர் இதுவரைக்கும் ஆண்டவருடைய சத்தியத்தை, அன்பை, ராஜ்யத்தை அறியாதவர்கள். அப்படியாக சிலர் நம்முடைய கூட இந்த நாட்களில் இந்த ஆண்டவருக்காக இந்த வேலைகளை செய்கிறார்கள். உண்மையான தேவ பிள்ளைகள், இப்பொழுது நாம என்ன காரியத்துக்கு ஜெபிக்க போறோம்னா, பிசாசின் கைக்குள் இருக்கிற ஜனங்கள், அவனுடைய தந்திரத்துக்குள் மயங்கி இருக்கிற ஜனங்கள், அவன் யார் யாரெல்லாம் குருடாக்கி வச்சிருக்கிறானோ ஆண்டவரே, பிசாசின் கட்டுகளிலிருந்து, அவனுடைய தந்திரங்களிலிருந்து விடுவிப்பீராக என்று சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கும் போது ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது. தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது. பிசாசின் கட்டுக்குள்ளால, பாவ எண்ணத்திற்குள்ளால, நித்தியமான நரகத்துக்கென்று ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் இன்னைக்கு ஆமென் அவன் நிறுத்தப்பட்டு தேவனுடைய சமூகத்துக்குரியவர்களாய் மாறுகிறார்கள், கர்த்தருக்குரியவர்களாய் மாறுகிறார்கள். பிசாசின் கண்ணிக்குள்ளாய் சிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் விடுதலை பெறுவதாக. இயேசுப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நித்தம் நித்தம் ஆமென். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நித்திய நரகத்தை தட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்பா, நித்திய நரகத்தை தட்டி கொண்டிருக்கிறார்கள். இயேசுப்பா பிசாசுடைய திட்டத்துக்குள்ளாய், கட்டுப்பாட்டுக்குள்ளாய், அவனோடு உடன்படிக்கை பண்ண ஜனங்கள், அவனுடைய அடிமைக்குள்ளாய் இருக்கிற ஜனங்கள் இயேசுவின் நாமத்தினால பிசாசுடைய துரைத்தனங்களில் வெளியே வரட்டும் ஐயா, உடைய அதிகாரங்களில் வெளியே வரட்டும் ஐயா. ஒரு உணர்வை கொடுங்கப்பா, ஒரு உணர்வை கொடுங்கப்பா. எங்களை நேசித்து ரட்சித்த தெய்வம் ஆண்டவரே, எங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், தேசவாசிகள், ஆண்டவரே, சபை பிள்ளைகள், ஆண்டவரே, குடும்பத்தின் பிள்ளைகள்
யார் யார் பிசாசுக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினால அவர்கள் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. பிசாசின் வல்லமைகள், அவருடைய துரைத்தனங்கள், அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும் ஐயா. உம்முடைய அற்புத கரம் இறங்கட்டும், உம்முடைய அற்புத கரம் இறங்கட்டும் ஐயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் மெய்யாகவே இரக்கம் செய்யும்படியாக பிசாசின் கண்ணில் அகப்பட்டவர்கள், அவனுடைய கட்டுக்குள்ளாய் இருக்கிற ஜனங்கள், அவனால் மயக்கப்பட்ட ஜனங்கள் மன தெளிவடைய, இயேசுதான் ஜீவனுள்ள தேவன் என்பதை, அவர்தான் மெய்யான தேவன் என்பதை, அவர்தான் ஒரே தேவன் என்பதை அறிந்து அவருக்கு பிரியமானவர்களாய் காணப்படும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கொரோனா வைரஸ்கள் இந்த நாட்களில் தேசமெங்கிலும் பல விதங்களில் பரவி கொண்டிருக்கிற சூழ்நிலையில அது வீரியம் நிறைந்ததாக இருக்கிறதாக இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டை காட்டில் இந்த ஆண்டு மரணங்கள் அதிகம் அறிவித்து காணப்படுகிறதை கேள்விப்படுகிறோம். இன்னும் செப்டம்பர் அக்டோபர் நாட்களில் 3வது அலை வரும், அது இதை விட தீவிரமாக இருக்கும் என்று அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, கர்த்தர் நினைப்பாரானால், கர்த்தர் நினைத்தால் இந்த வைரஸ்கள் முற்றிலுமாய் தேசத்தை விட்டு அழிந்து போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவர் அற்புதம் உள்ள தேவன், ஆண்டவர் அற்புதம் உள்ள தேவன். பார்த்துக்கணும் ஏசப்பா, நீங்க நினைத்தா போதப்பா, நீங்க இறங்கினா போதப்பா, நீங்க இரக்கம் செய்தால் போதும் ஆண்டவரே, தேசத்துக்கு இரக்கம் செய்தால் போதும் அப்பா. ஏசப்பா, இந்த கொள்ளை நோய்கள் முற்றுமாய் தடுத்து நிறுத்தப்படுவதாக. எங்கெங்கெல்லாம் அந்த வைரஸ் பரவி கொண்டிருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால் செயல்படட்டும் ஐயா. இதனால எத்தனையோ பேர் மரணித்து விட்டார்கள் அப்பா. இதனால எத்தனையோ ஜனங்களை இழந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு எத்தனையோ மக்கள் பல விதத்துல பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. தகப்பனே, இரக்கம் செய்யணப்பா, இரக்கம் செய்யணப்பா. கர்த்தருடைய கரம் வெளிப்படட்டும் ஐயா, கர்த்தருடைய கரம் வெளிப்படட்டும்ப்பா. இயேசுவின் நாமத்தினால நம்முடைய அற்புத கரத்துல தருகிறப்பா. ஆமென். ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக தேவ தாசர்கள், ஊழியர்கள் இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் அநேகர் மரணித்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம நாகர்கோவில் பகுதியில் கர்த்தருக்காக ஊழியம் செய்த பாஸ்டர் புஷ்பராஜ் அவர்கள் பெந்தைகோஸ்தே ஃபெடரேஷனிலும் அவர்கள் உயர்ந்த பதவியில் இருந்தவர்கள். பாருங்கள், அவர்களுடைய கடந்த சில வாரங்களாக இந்த வியாதினால் பாதிக்கப்பட்டு மிகவும் ஆபத்தான நிலைமையில் இருந்தார்கள். இன்றைக்கு மரணித்து விட்ட செய்தியை கேள்விப்பட்டோம். பிரியமானவர்களே, இப்படியாக எவ்வளோ விலையேற பெற்ற தாசர்களை நாம் இழந்து நிற்கிறோம். கர்த்தர் தாமே அந்த போதவருடைய ஊழியத்தை கர்த்தர் கைவிடாதபடி காத்து கொள்ளும்படியாக கொடுத்த மனைவி பிள்ளைகளை தேவன் பராமரித்து ஊழியத்தை எடுத்து நிறுத்தும்படியாக இப்படிப்பட்ட துர்மரணங்கள் எந்த ஊழிய குடும்பத்திலும் இராதபடிக்கு முற்றிலுமாய் மாறும்படியாக ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த நாளில பாஸ்டர் புஷ்பராஜ் அவர்களை இழந்து தவிக்கிற மனைவி பிள்ளைகளுக்காக வருகிறோம் அப்பா. சபை பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஆண்டவரே, அவரை இழந்த நிமித்தமான என்ன விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ தேற்றி ஆற்றி நடத்துங்க, கைவிடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இப்படிப்பட்ட துர்மரணங்கள் இது வேண்டாப்பா. ஊழியர்கள் பலனாய் காணப்படட்டும். ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற தெய்வம் இரக்கம் செய்யணப்பா. எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய நேசக்கரம் தேசத்துல இருக்கிற எல்லா ஊழியர்கள் மேலும் ஊழியர்கள் மேலும் தங்கி இருக்கட்டும் ஐயா. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த ஜெப வேளையில பங்கெடுத்திருக்கிற ஆமென் அநேகர், ஆமென், அவர்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்தார் யார் யார் ரட்சிக்கப்படலையே, இப்போ இந்த ஜெபத்தில் பங்கெடுத்திருக்கிற உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், அருகாமையில் இருக்கிறவர்கள் யார் யார் ரட்சிக்கப்படலையோ அவர்களுக்காக நீங்க ஜெபிக்க போகிறீங்க.
உங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அநேகர் ஆண்டுடைய அன்பை அறியாமல் இருக்கலாம். கிறிஸ்தவர்களாய் இருந்திருக்கலாம். கிறிஸ்துவின் அன்பு இன்னும் அவங்களை பற்றி இருக்கலாம், பற்றி பிடிக்காமல் இருந்திருக்கலாம். அவருடைய சத்தியத்துக்கு உரியவர்களாய் வாழாமல் இருந்திருக்கலாம். அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இந்த ஜெபத்தில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பங்களில், உங்களுடைய நண்பர்களில், உங்களுடைய அருகாமையில் இருக்கிற ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க வெளிநாடுகளில் இருந்து இந்த ஆமென் ஜெபத்தில் பங்கெடுக்கலாம். நீங்க ஜெபம் பண்ணுங்க. வெளியூர்களில் இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் மூலமாய் ஆண்டவர் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானவர்களை கர்த்தர் ரட்சிப்புக்கு நடத்த போகிறார். உங்கள் மூலமாக உங்களுக்குரியவர்களை கர்த்தர் சந்திக்க போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, இந்த நேரத்தில் உமது பிள்ளைகள் யார் யாருக்காக ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறார்களோ கர்த்தருடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே இறங்குவதாக. ஆமென். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஜெபத்தில் பங்கெடுத்திருக்கிற எல்லாருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து அவருடைய மன விருப்பங்களை இப்படி செய்யும்படியாக ஜெபிக்கலாமே. ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தில் பங்கெடுத்திருக்கிற அனைவருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் அறிகிற ஆண்டவர், குறைவுகள் மறையட்டும் ஐயா, குறைகள் மன்னிக்கப்படட்டும் ஐயா, நிறைவு உள்ளவர்களாய் மாற்றுங்கப்பா, கரை மாறட்டும் ஐயா, குற்றங்கள் மன்னிக்கப்படட்டும் ஐயா, ஒரு அற்புதம் உண்டாகட்டும் ஐயா. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வம் இயேசுவின் நாமத்தினாலே உமது பிள்ளைகள் எந்த காரியத்தின் நிமித்தமாக கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தின் நிமித்தமாக உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லப்பட்ட உங்க வார்த்தை உங்க பிள்ளைகளுக்கு நேராய் இப்பொழுது வருவதாக சந்தோஷமுள்ள அனுபவத்தை தந்து நடத்துங்கப்பா. உம்முடைய அற்புத கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த பகல் காலத்துல ஆண்டவரே, சற்று நேரம் உமது பாதத்தில் அமர்ந்து உம்மை துதிக்க ஆராதிக்க உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்க ஐயா. உங்க வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது விண்ணப்பம் பண்ணுகிறோம் இல்லையே என்று ஒவ்வொரு வீடையும் பார்த்து நீர் கதறி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்க இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களாய் இன்னைக்கு ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. ஒரு நெகேமியா போல தன்னுடைய அந்தஸ்தை அவன் நோக்கவில்லை, இழிந்து போகிற சத்துருவினால பாதிக்கப்பட்டிருக்கிற தேசத்தின் ஜனங்களுக்காக பரிதவிக்கிறார். இந்த நெகேமியாவுடைய ஜெபத்தை கேட்டவர், அவருடைய மன விருப்பத்தின்படி செய்த ஆண்டவர். இந்த நாளில் ஒவ்வொருவரும் ஜெபித்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் என்ன காரியத்துக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் மன்றாட்டின் விண்ணப்பத்தை கேளுங்க. தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு நாள் ஜெபத்தையும் ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த பகல் ஜெபம் நாளை தினமும் இந்த சனிக்கிழமை வரைக்கும் தினமும் 11 மணிக்கு ஆரம்பமாகும். 1 மணி நேரம் தான். ஆகையால் உங்களுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு முன்பாக பின்பாக நீங்கள் செய்து இந்த ஜெபத்தில் பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரம் அநேகருக்கு சிரமமான நேரமாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறவங்க தெரியும். தொடர்ந்து நம்ம கொல்லங்கோடு சென்டர் மூலமாக இந்த வாரத்தில் ஒரு வாரம் ஒரு விசேஷ ஜெபம் மீட்டிங் நடக்கிறது. அது சூம் மீட்டில் இரவு 8 மணிக்கு நடைபெறுகிறது. ஆகிய தேவ பிள்ளைகள் அதிலேயும் பங்கெடுத்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களுடைய எந்த ஜெப உதவியாக இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியில் அழைங்க, வாட்ஸ்அப்பில் அதை நீங்கள் அனுப்பலாம். பாருங்கள், அந்த ஜெபத்திற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.